ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு இளம் தளிர் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம சோஷியல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சோஷியல் கிளாஸஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஆன்லைன் டியூஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு இளம் தளிர் எஜுகேஷனில். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இப்போது சோஷியலில் ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட், ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ரொம்ப கிறிஸ்பாக முடியக்கூடிய கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதால ரொம்ப கிறிஸ்பான ஒரு கான்செப்டை இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன், பவர் ஷேரிங். ஸோ பவர் ஷேரிங்னா என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இட் இஸ் நத்திங் பட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அமாங் ஈக்குவல் பவர் அமாங் த டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் த சொசைட்டி. அப்போ ஒரு சொசைட்டியில் இருக்கிற எல்லா தட்டு மக்களுக்கும் வந்து பவர் அப்படிங்கிறது ரொம்ப ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது தான் நம்ம பவர் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். மேம் ஆல்ரெடி இதை வந்து நம்ம போன வருஷம்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல. இந்தியன் கவர்மெண்ட் வந்து 3 ஆர்கன்ஸாக இருக்குது, அதாவது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஜுடிஷியரின்னு இருக்குது. அவங்களுக்கு ஈக்குவல் பவர் இருக்குது. ஒருத்தருக்கு கூட ஒருத்தர் வந்து டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச கான்செப்ட் தானே. எதுக்கு நம்ம இப்போ மறுபடியும் இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பவர் ஷேரிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கண்ட்ரியில் இருக்க வேண்டிய ஒன்று. அது ஒரு கண்ட்ரியில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனால் எப்படி இருக்கும், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக உங்களுக்கு 2 கண்ட்ரீஸை இங்கே கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கண்ட்ரீஸ்லேயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது. பட் அந்த கவர்மெண்ட்ஸ் அதை வேறு வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணதுனால சுச்சுவேஷன்ஸ் டோட்டலாக வந்து வேறு மாதிரி டெவலப் ஆகிடுச்சு. அப்படி என்ன நடந்தது இந்த 2 கண்ட்ரீஸில் பார்க்க போகிறோம். அந்த 2 கண்ட்ரீஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெல்ஜியம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்ரீலங்கா. பெல்ஜியம் அப்படிங்கிறது யூரோப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இதனுடைய ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் ஹரியானாவோட ரொம்ப சின்ன ஏரியா. அவங்களுடைய பார்டர்ஸை வந்து ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட், ஜெர்மனி, லக்சம்பர்க் எப்படி வேறு வேறு பிளேஸஸோடு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 crore. ஸோ 1 கோடி பாப்புலேஷனில் 59% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளெமிஷ் ரீஜியனில் இருக்காங்க. அவங்க டச் லாங்குவேஜை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் பீப்புள் வெல்லோனியா ரீஜியனில் இருக்காங்க. அவங்க ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அப்போ பாக்கி இருக்க 1% ஆஃப் பீப்புள் தே வேர் பெல்ஜியன்ஸ் அண்ட் தே ஸ்பீக் ஜெர்மன். இதில் என்ன தெரியுது நமக்கு? அந்த கண்ட்ரியில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் டச் லாங்குவேஜை பேசுகிறவங்களா தான் இருக்காங்க. பட் இந்த சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழாக இருக்குது இந்த கண்ட்ரினுடைய கேபிட்டல். இந்த கண்ட்ரினுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா ப்ரூசல்ஸ். ஸோ இந்த இடத்துல 80% ஆஃப் பீப்புள் வந்து ஃப்ரான்ச் லாங்குவேஜ் பேசுகிறவங்களாகவும் 20% ஆஃப் பீப்புள் வந்து டச் லாங்குவேஜ் பேசுகிறவங்களாகவும் இருக்காங்க. அதாவது கண்ட்ரியில் மெஜாரிட்டியாக இருக்கவங்க இங்கே இந்த பர்டிகுலர் சிட்டியில் மைனாரிட்டியாக இருக்காங்க. கண்ட்ரியில் மைனாரிட்டியாக இருக்கவங்க இந்த பர்டிகுலர் சிட்டியில் 3/4 பேர் பாப்புலேட்டடாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி பீப்புள் ரொம்ப ரிச்சாக இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. பட் இந்த டச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி பீப்புளுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் எல்லாமே வந்து ரொம்ப லேட்டராக தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா 1950ஸ்லேருந்து 1960s வரைக்கும் இந்த 2 கம்யூனிட்டிஸ்குள்ளார பயங்கரமான சண்டை வரக்கூடிய அளவுக்கான ஒரு டென்ஸ்டான சுச்சுவேஷன் ப்ரூசல்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதே சுச்சுவேஷனை நம்ம இன்னொரு கண்ட்ரியோட என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். தட் அதர் நேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்ரீலங்கா. ஓகே, ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கா வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்க ஒரு ரீஜன் இல்லையா? ஸோ அந்த இடமும் வந்து ரொம்ப சின்னதான ஒரு பிளேஸ் தான். அந்த இடத்துல வந்து 2 கோடி மக்கள் வந்து வாழறாங்க. அந்த 2 கோடி மக்களில் 74% ஆஃப் பீப்புள் வந்து சிங்களம் அப்படிங்கிற மொழியை பேசுகிறாங்க. பாக்கி 18% வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த தமிழ் பேசுகிறவங்களையுமே கூட அந்த ஸ்ரீலங்காவில் பிறந்து வளர்ந்தவங்கள ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ்னும், இந்தியாவில் இருந்த பிளான்டேஷன் ஒர்க்குக்காக புலம்பெயர்ந்த தமிழர்களை இந்தியன் தமிழ்ஸ்னும் பிரித்து பார்க்குறாங்க. அப்போது இங்கே இருக்க இந்த ஸ்ரீலங்கானுடைய மேப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நார்த் சைடு அண்ட் ஈஸ்ட் சைடு யார் வந்து மோஸ்ட்லி ஆக்கியபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இந்தியன் தமிழ்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சிங்களம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், அவங்க என்னென்ன
மதங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திஸ்ட் சிங்களம் பேசுகிறவங்க மோஸ்ட்லி வந்து புத்திசமும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ தேர் புத்திஸ்ட். அவங்களுக்குள்ளார வந்து தமிழ்ஸில் வந்து யார் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா ஹிந்துஸ் இல்லைனா முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. ஸோ ஓவரால் பர்சன்டேஜில் 7% ஆஃப் பீப்புள் வந்து கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்க. அவங்க 2 மொழி பேசுகிறவங்களும் கலந்துருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்பொழுது ஒரு பிளேஸில் மெஜாரிட்டியாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கும்பொழுது என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியாக இருக்கவங்க வந்து மைனாரிட்டியாக இருக்கவங்களை என்ன பண்ணலாம், சப்ரஸ் பண்ண நினைக்கலாம். ஓகே. ஸோ இதனால என்ன ஆகும், மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் 2ஆக பிரிஞ்சு சண்டை வரலாம், போர் வரலாம், உள்நாட்டு போர் வரலாம். இல்லை அப்படின்னா அந்த கண்ட்ரியை வந்து 2ஆக பிரிஞ்சு போகலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் 2 கண்ட்ரிலையுமே இருந்துச்சு. பட் இந்த 2 கண்ட்ரியினுடைய கவர்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதனால ரிசல்ட்ஸும் வேறு மாதிரி இருந்தது. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்ட்டான கண்ட்ரியாக எப்போ வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948. ஸோ இங்கே இந்த 1948 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா எல்லா லீடர்ஸுமே சிங்கள கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களா தான் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிங்கள பீப்புளை சுப்ரிமசியாக டிக்ளேர் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 1956 வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அதாவது சிங்களத்தை தான் வந்து என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து தமிழ் லாங்குவேஜை ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரி தமிழ் பீப்புள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சிங்களம் பேசுகிறவங்களுக்கு பயங்கரமான ப்ரிஃபரன்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. விச் மீன்ஸ் யூனிவர்சிட்டி பொசிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு அதிகமாக கிடச்சிது அப்படின்னா இந்த சிங்களம் பேசுகிறவங்களுக்கு கிடச்சிது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அவங்க புத்திசம்மை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கிராஜுவலாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ் பீப்புளை வந்து நம்மளை ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்களோ, நம்மளை ரொம்ப அநியமாக நினைக்கிறாங்களோ அப்படின்ற தாட்டை தமிழ் பீப்புளுக்குள்ளார கொண்டு வருது. ஸோ இதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, இவங்களுக்குள்ளார வந்து டிஃப்ரென்சஸ் வளர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்குள்ளாரையும் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ளாரையும் டிஃப்ரென்சஸ் இருக்குன்றது ரொம்ப அப்ரட்டாக வந்து வெளியே வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல தமிழ் பீப்புள் வந்து ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுறாங்க. எதனால், அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்னுடைய பாலிசிஸ் கிடைக்கிறது கிடையாது. 2வது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறது கிடையாது. அதே சமயம் வேலையில் கூட இல்லை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது கூட என்ன கிடைக்கிறது இல்லை, இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதே இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தமிழ் பீப்புளுக்குள்ளாரையும் இந்த சிங்களம் பேசுகிறவங்களுக்குள்ளாரையும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, தமிழ் பீப்புள் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் மாற்ற நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து லான்ச் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரகிளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, தமிழ் பீப்புளை நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், தமிழ் லாங்குவேஜை அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருக்குமே எஜுகேஷன்லேயும் சரி வேலைகள்லேயும் சரி ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். பட் இந்த டிமாண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கண்டினியூவஸாக வந்து சிங்கள மக்களால் டினை பண்ணப்பட்டுட்டே இருந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 1980s நிறைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காக, தமிழ் ஈழம் அப்படின்னு ஒரு தனி ஸ்டேட்டையே எங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறதில்ல, எங்களுக்கு எந்த விதமான வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வரதில்ல, அதனால் அதிகாரத்தை எங்ககிட்ட கொடுத்துருங்க, ஸோ பவர் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, நாங்களாம் என்ன பண்ணிடுறோம், எங்களை ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, சிங்கள பீப்புள் வந்து டினை பண்ணிடுறதால இந்த கண்ட்ரியில் 2 செட் ஆஃப் பீப்புளுக்குள்ளார ஒரு போர் நடக்குது. அதுதான் சிவில் வாராக நடக்குது. ஓகே. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இங்கே என்ன நடந்த அந்த சண்டைனால நிறைய பீப்புள், நிறைய சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்து இந்த கண்ட்ரி விட்டு நீங்கள் வெளியே போயே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வெளியேற்றப்படுறாங்க. ஸோ இவங்க தான் என்ன ஆகுறாங்கன்னா, அகதிகளாக வந்து வேறு கண்ட்ரீஸ்க்கு போய் குடியேறுறாங்க. ஓகே. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கண்ட்ரி எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப பாதிக்கப்படுது.
ஓகே, எக்கனாமிக்கலாக, எஜுகேஷன், ஹெல்த் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நிலைக்கு போயிடுது. இந்த வார் 2009 ஒரு முடிவுக்கு வருது. அப்போவுமே தமிழ் மக்களை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மைனாரிட்டியாக இருந்த தமிழ் மக்களை டோட்டலாக இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து இந்த 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 சுச்சுவேஷன் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்தது. பட் பெல்ஜியமில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பெல்ஜியன் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத் வந்து சூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரியினுடைய கான்ஸ்டிடியூஷனில் சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதாவது 1970 1993 வரைக்கும் அந்த கண்ட்ரியினுடைய கான்ஸ்டிடியூஷனை கிட்டத்தட்ட 4 தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் பாலிசி அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. விச் மீன்ஸ் எல்லாருமே ஒன்றா வாழறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, எந்த மைனாரிட்டியாக இருக்க மக்களுக்கு எந்த விதமான வசதிகள் செஞ்சு கொடுக்கலான்னு யோசிச்சு அவங்க எல்லா மக்களும், எல்லா தட்டு மக்களுமே ஈக்குவலாக வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ என்னென்ன மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க அவங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா டச் ஸ்பீக்கிங் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் மினிஸ்டர்ஸ் வந்து ஈக்குவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஈக்குவலாக இருக்கணும் நம்பர்ஸில் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டெசிஷனை கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் பேசுறது அவங்க எடுக்கிறது தான் டெசிஷனாக இருக்கும். அதனால் நம்பர் கேமை வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நம்பர்ஸை ஈக்குவலாக கொண்டு வராங்க. அது இவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்க பவர்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு தனியாக வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு பவர் தனியாக போகும்பொழுது அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க பாப்புலேஷன் பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக பவரை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரூசல்ஸ் அப்படிங்கிறதுலேயே ஒரு செப்பரேட் கவர்மெண்ட்டை கொண்டு வராங்க. அந்த கவர்மெண்ட்டில் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரெஞ்ச் அண்ட் டச் கொண்டு வராங்க. ஸோ எந்த கம்யூனிட்டிக்குமே 80% ஃப்ரெஞ்ச் பேசுகிறவங்களே இருந்தாலுமே உங்களுக்கு அந்த 20% பீப்புளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அந்த மக்களினுடைய மனசில் பதிய வைக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் தேர்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, விச் இஸ் கம்யூனிட்டி கவர்மெண்ட். விச் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிட்டி பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க எலெக்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய கல்ச்சர், எஜுகேஷன், லாங்குவேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நமக்கு எப்படி தெரியுது இது பார்க்கும்போது என்னென்னா இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூல் அப்ளை ஆகுது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பார்க்குறது காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இதுதான் வந்து மக்கள் வாழறதுக்கான ஒரு சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த அரசு. ஓகே, ஸோ இந்த பெல்ஜியன் மாடல் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலுமே இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகி அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் எல்லாரும் ஒரு ஈக்குவாலிட்டியாக ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஸ்ரீலங்காவில் நடந்ததும் பெல்ஜியமில் இருந்ததும் கிட்டத்தட்ட சேம் டைப் ஆஃப் சிச்சுவேஷன் தான். பட் அந்த கவர்மெண்ட்ஸ் வேறு விதமாக ஹேண்டில் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல சிவில் வார் வந்து அந்த கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே பாதிக்கப்பட்டு ஃபுல்லாக அந்த கண்ட்ரி டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. நிறைய உயிரிழப்புகள், பொருள் இழப்புகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து வேறு கண்ட்ரிக்கு போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பட் பெல்ஜியமில் அந்த கவர்மெண்ட் ரொம்ப அழகாக எல்லாரும் வாழக்கூடிய ஒரு நல்ல சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்தனால அந்த கண்ட்ரி எக்கனாமிக்கலி டெவலப்ட் ப்ளஸ் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் அழகாக அந்த பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த கண்ட்ரியில் ரொம்ப ப்ரௌடாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே இந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். எல்லா கண்ட்ரிலையுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மெஜாரிட்டியாக தான் இருப்பாங்க. பட் அது அந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. விச் மீன்ஸ் பவர் ஷேரிங் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ப்ளூம் ஆகி டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 2 கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ இந்த பவர் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து 4 விதமா பிரிச்சிருக்காங்க. 4 விதமா பவர் ஷேரிங் ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இப்போ மாடர்ன் டெமோக்ரஸியில் இந்த 4 மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, பவர் ஷேரிங் அமாங் த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், விச் மீன்ஸ் தட் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான். என்னது? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ இந்த ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னால என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா ஆர்கன்ஸுமே சேம் லெவல் ஆஃப் பவர் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு. எந்த ஒரு ஆர்கனுமே வந்து இன்னொரு ஆர்கனுக்கு சுப்பீரியர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாமே இன்டர்டிபெண்ட் டு ஈச் அதர். அதாவது ஒரு சட்டம் ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இந்த மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு லோக்சபாவில் அந்த பில் பாஸ் ஆகணும். ஓகே, அந்த பில் பாஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே அந்த லோக்சபாவில் மெஜாரிட்டி வாங்கணும். அதுக்கப்புறம் ராஜ்யசபா போகும், இல்லை ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி வாங்கணும். திருப்பி லோக்சபாவுக்கு வந்து லோக்சபா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பில்லை பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த பில்லை கலந்து ஆலோசித்து என்ன பண்ணுவாங்க, தேவை அப்படின்னா சில கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு திருப்பி வந்து லோக்சபாக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னா அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பில் அப்படிங்கிறது ஒரு சட்டமாகவே மாறும் இல்லையா. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ எல்லாருமே இன்டர் கனெக்டடாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஆர்கனாலையும் தனியாக ஒரு டெசிஷனை எடுக்கவே முடியாது. அதனால் நம்ம நாட்டில் வாழற மக்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்பட போகிறது இல்லை. ஸோ இதுதான் first form of government, that is horizontal distribution of power. Okay, so second form of government என்ன அப்படின்னா, how power can be shared among the different level of people, which means that provisional levelலையோ இல்லை regional levelலையோ ஒரு ஜென்ரலான ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது, விச் மீன்ஸ் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட், விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதே தான். ஓகே, இப்போது ரெண்டு பேருமே இண்டிபெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள்ல இருந்தாலுமே இன்னொரு சில விஷயங்கள்ல இன்டர்டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம ஸ்டேட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணி அதை கொஷின் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேட் மட்டுமே என்ன பண்ண முடியாது, தனியாக ஒரு டெசிஷனை எடுக்க முடியாது. அதுதான் ஸோ ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எப்படின்னா ரெண்டு பேருமே இன்டர்லாக்ட் டு ஈச் அதர். அதுதான் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் பவர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிறது தான் வந்து ரொம்ப அழகான ரொம்ப ஈஸியான ஒரு டைப் ஆஃப் பவர் ஷேரிங், விச் மீன்ஸ் நம்மளுடைய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம செட் ஆஃப் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அழகாக ரூல் பண்ணிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரே கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய பிளேஸ் கிடையாது. வேறு வேறு ரீஜியன்ஸ், வேறு வேறு லாங்குவேஜஸ், வேறு வேறு கல்ச்சர்ஸ். அப்போது எல்லா கல்ச்சருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க விருப்பத்தோட பவரை ஈக்குவலாக ஷேர் பண்ணி ரூல் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் பவர் ஷேரிங். ஓகே, ஸோ தேர்ட் டைப் என்ன அப்படின்னா பவர் ஷேரிங் அமாங் த டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ், அதாவது கம்யூனிட்டி கவர்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா பெல்ஜியம். ஓகே, ஸோ பெல்ஜியத்தில் நடந்தது வந்து ரொம்ப நல்ல மெத்தட் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ சில கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க, லீகலாக அந்த சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது மூலயமா என்ன ஆகுதுன்னா பவர் வந்து ரொம்ப ஈக்குவலாக ஷேர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள், அதாவது உமனாக இருக்கட்டும், இல்லை அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு சோஷியலி வீக்கர் செக்ஷனாக இருக்கட்டும், இவங்களை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா த்ரூ ரிசர்வேஷன்ஸ். ஸோ ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கறது மூலயமா என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் வந்து ரொம்ப ஈக்குவலாக ஷேர் ஆகுது. ஸோ ஈவன் நம்ம கண்ட்ரியில் கூட உமன்ஸுக்கு
ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. விச் மீன்ஸ் தட் அந்த பிளேஸ் அந்த பர்டிகுலர் உமன்ஸ்னாலேயோ இல்லை அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களாலேயோ மட்டும்தான் ஆக்கியூபை பண்ணப்படணும் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அடித்தட்டு மக்களையும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குது, உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ரிசர்வேஷன் மெத்தட்ஸை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இட் கேன் பி த்ரூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். விச் மீன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரியில் ஒரு சில நேரங்களில் தான் என்ன ஆகுது அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் பண்ணி கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறாங்க இல்லையா. பட் இன்னும் சில இடங்கள்ல எப்படி ஆகுது அப்படின்னா 4-5 கட்சி ஒன்றா சேர்ந்து கூட்டணி வச்சு ஒரு கோலியேஷன் கவர்மெண்ட்டை தான் ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா பவர் ஷேரிங் அப்படிங்கிறது அந்த 4-5 கட்சிகளுக்குள்ளார ஈக்குவலாக ஷேர் ஆகிடுது. விச் மீன்ஸ் தட் இப்போ எலெக்ஷன் போச்சு இல்லையா, இந்த எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க, வேறு வேறு கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு டிமாண்ட் இருந்தது. அந்த டிமாண்ட் அவங்க முன் வச்சு அதை எந்த கட்சி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த கட்சி கூட தான் என்ன பண்ணாங்க, இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இல்லையா. இப்போது இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய ரீஜனல் ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய நேஷ்னல் பார்ட்டியை என்ன பண்ணாங்க, எதிர்த்து இந்த எலெக்ஷனில் கான்டெஸ்ட் பண்ணாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ளாரையே பவர் ஷேரிங் அப்படிங்கிறது டீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த எல்லா இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து இன்னொரு பெரிய ஒரு நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டைப் வச்சுருக்காங்க. அப்படி இப்போ ரூல் பண்ணுற இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாமல் காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னா இவங்க, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்க மற்ற ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாமே நிறைவேற்றப்படும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ பவர் ஷேரிங் அமாங் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுங்கிறது இதுதான். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும்தான் பவர் ஷேரிங் பண்ணிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரெஷர் குரூப்ஸ், மூமெண்ட்ஸ் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன ஒன்றுமே கிடையாது, யூனியன்ஸ் இல்லையா. இப்போது வந்து திரைப்பட சங்கம் ஒரு யூனியன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள் தனியாக இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க தனியாக இருப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸில் போகிறவங்க தனியாக ஒரு யூனியன் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருக்கும். மைனாரிட்டி இப்போ நிறைய ஜாதி கட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த ஜாதி கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு இந்த டிமாண்ட் இருக்குது, இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சு அவங்க போய் அந்த கட்சி கூட கூட்டணியில் சேர்ந்துப்பாங்க. அப்போ அந்த கூட்டணி சேர்ற அந்த கட்சியினுடைய பக்கம் வின் பண்ணுச்சு அப்படின்னா கூட்டணி கட்சிகள் எல்லாத்தினுடைய டிமாண்டுமே என்ன ஆகும், அந்த இடத்துல நிறைவேற்றப்படும். ஓகே, விச் மீன்ஸ் தே ஆர் இன்டைரக்ட்லி டேக்கிங் பார்ட் இன் த பவர் ஷேரிங் அமங் த பீப்புள். ஓகே, ஸோ இதுதான் பவர் ஷேரிங் கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த லெசன் ரொம்ப ஈஸியான சிம்பிளான லெசன். இந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பவர் ஷேரிங் ஃபார்ம்ஸ் தான். ஓகே, ஸோ இன்னொரு ஈஸியான டிப் சோஷியல் படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா தயவு செய்து கான்செப்டை புரிஞ்சு படிங்க. மக பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அவங்க கேட்குற கொஷின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ணவே முடியாது. ஸோ இதோட இந்த லெசனை முடிச்சுக்கலாம். The remaining things we'll see it in the next class. Hope you like the class. If you want to continue with the online classes, kindly contact Ilam Talar Education. Thank you.